அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா இந்தியாவில் முதல் ஹைட்ரஜன் ரயில் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் ரயில் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிற எரிபொருள்னால இயங்கக்கூடிய ஒரு ரயில் அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முறையாக வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், சீனா போன்ற நாட்களில் இந்த ஹைட்ரஜன் எரிபொருளால் இயங்கக்கூடிய ரயில்கள் இயக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவில் எங்கே வரப்போகுது அப்படிங்கிறதா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கேள்வியாக வரதும் அதுவாக தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ வடக்கு ரயில்வேயின் ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இந்த ரயிலை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிந்த் டு சோனிபட் அப்படிங்கிற இந்த இடங்கள் தான். ஸோ எங்கே இருக்கு இந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானால இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஹரியானாவில் ஜிந்த் அப்படிங்கிற இந்த நகரத்தில் தான் பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1 மெகாவாட் ஹைட்ரஜன் பிளான்ட் அப்படிங்கிறது செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ட்ல இருந்து தான் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இந்த ரயில்களுக்கு தேவையான அந்த எரிபொருள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ அதன் மூலியமா கிட்டத்தட்ட இந்த எரிபொருள் நிரப்பும் மையத்திலிருந்து ஒரு 3000 கிலோ ஹைட்ரஜன் எரிபொருளை நம்மளால சேமித்து வைக்க முடியும். சரியா? ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜிந்த் டு சோனிபட் அப்படிங்கிற இந்த வழித்தடத்தில் நமக்கு முதல் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது வரப்போகுது. ஜஸ்ட் என்னங்கிறத பார்த்தா போதும். சரிங்களா? ரொம்ப டீப்பாக பார்க்க தேவையில்லை. அடுத்தது, கவிஞர் மு. மேத்தா பாடகி சுசிலாவுக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 2022, 2023 ஆண்டுக்கான இந்த கலைஞர் வித்தகர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திரையுலகத்துல சிறந்து விளங்கக்கூடிய வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றும் வகையில தான் இந்த விருது கொடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றும் வகையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆண்டுதோறும் கருணாநிதி பிறந்த நாளான ஜூன் 3 வழங்கப்படும் என்றும் விருதாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் நினைவு பரிசு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த வருஷம் பார்த்தோம்னா யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2023 ஆண்டுக்கு பார்த்தோம்னா நமக்கு கவிஞர் மு. மேத்தா அவர்கள், அதன் பிறகு பார்த்தோம்னா பி. சுசீலா, இவங்க 2 பேருக்கும் தான் இந்த வருஷம் விருது வழங்க போறாங்க. ஸோ இவ்வளவு நாள் ஒருத்தருக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் பார்த்தோம்னா ஒரு ஆண் ஒரு பெண் அந்த மாதிரி இந்த அவார்டு இனிமேல் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு செய்திகளில் பார்த்த 2 செய்திகளுமே பார்த்தோம்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் அடிப்படையில் பார்த்தா போதும். சரியா? நாளைக்கு டிஎன்ஏ லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.